நாட்களில் ஒரு வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 112 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு பயந்து எப்படி இருக்கணுமா? ஆமா, கடவுளுக்கு நம்ம இன்னைக்கு பயப்படுறோமா? ஆண்டவருக்கு யாரெல்லாம் பயப்படுறீங்க? பயப்படுறவங்களாம் கை வைத்துங்க பாபு. நான் கடவுளுக்கு நான் பயப்படுறேன். பயப்படுறீங்களா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பயந்து மிகவும், கொஞ்சம் சவுண்ட கம்மி, மிகவும் எப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பயம் இருக்கணும், அடுத்து பிரியம் இருக்கணும். இந்த ரெண்டும் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் நீங்க பாக்கியவான். பயம்னா என்ன? பயம்னா என்ன? போலீஸ்காரங்களை பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருது. தப்பு செய்யலை, ஆனால் ஒரு பயம் வருது. எதுக்கு பயம் வருது? இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே நமக்கு கடை ஒரு ஆட்டம் வரும். இன்னும் தான் நானாக இருந்தாலும் சரிதான், கூப்பிட்டாலே எதுக்குடா கூப்பிடுறா? ஏன்னா அவர் கையில் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம்? ஏன்னா டப்புன்னு அடிச்சிருவாரோ, டப்புன்னு அடிச்சிருவாங்களோ, நம்ம தப்பு செய்யல டப்புன்னு அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆனா அது உலக பயம். ஆனா ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு பயம் என்ன தெரியுமா? ஒரு கடவுள். அவர் கடவுளுங்கிற அந்த ஒரு பயம் அன்பின் நிமித்தமா ஒரு பயம். அந்த பயம் நமக்கு வரணும். இன்றைக்கு உலக பயம் கூட அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய அந்த அந்த அக்னி ஸ்தம்பமா ஒரு மேகஸ்தம்பமா வந்து அவர் பேசும்போது அவங்க என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. அவர் பேசாத போது பயம் போயிடும். அது இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அவரை குறித்து ஒரு பயம் இருக்கணும். ஒரு பயம், கடவுள், ஒரு கடவுள் அப்படிங்கிற அந்த பயம் உங்களுக்கு இன்றைக்கு இருக்குதா? எந்திக்கும் போது ஒரு பயம் இருக்கா? வேலை பார்க்கும்போது, நடக்கும்போது, போகும்போது, பேசும்போது, உட்காரும் போது நீங்க பயத்தோட இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. என்ன பேசுறோன்னே தெரியல. 4 பேர் உட்கார்ந்து நம்ம பேசணும்னா என்ன பேசுறோன்னு நமக்கு தெரியல. பயம் இல்லாம போச்சு என்று சொல்றாரு. பயம் வேணும். அடுத்து அதுல என்ன சொல்றாருன்னா, பிரியமாயிருக்கிற அப்படிங்கிறார். அது மிகவும் பிரியமாயிருக்கிற. சும்மா ஏதோ ஏனதான லவ் பண்றதில்ல, உண்மையான ஒரு லவ். இப்பெல்லாம் ஒரு வீடியோ அன்னைக்கு ஒரு சின்னது அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டு விட்டுருக்காரு. அவங்க மனைவிக்காக ஒரு இது. அவர் வேலைக்கு போய்ட்டு வர்றாரு, டக்குன்னு அடிக்கிறாரு. அடித்தோடனே அது அந்த ஐயாவை அடிக்க போனோடனே அவர் ரூபா நோட்டை டக்குன்னு காட்டிடுறாரு. உடனே அந்த அம்மா ரூபா வாங்கிட்டு அப்படி இருந்தது. எப்படி இருக்கு பாருங்க லவ். சொல்ற புரியுதுங்களா? லவ் எப்படி இருக்கு? பணத்தை காட்டினோடனே எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல. நோ, இன்றைக்கு நம்மளோட லவ் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் செஞ்ச உடனே தேவன் நல்லவர், அவரை போல கடவுள் கிடையாது, என்னென்னமோ புகழ்றோம், அவரை வர்ணிக்கிறோம்.
நமக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அடுத்த நாள் நம்ம மாறுறோம். என்ன வாழ்க்கை, என்ன லவ்! ஐயா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, ஐயா நீ எங்களை அக்கினில போடு, எங்கள் தெய்வம் எங்களை காப்பாத்தினாலும் காப்பாத்தாவிட்டாலும் அவர் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு வைராக்கியமா சவால் விட்டு பேசுறாங்க. அதுதானே அன்பு. சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியுமா? என் கணவர் என்னை காப்பாத்தினாலும் என் கணவர் காப்பாத்தாட்டாலும் ஆமா அவர் மேல ஒரு உண்மையான ஒரு அன்பை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. 3 நாள் வேலைக்கு போகல, 4 நாள் விளக்கு மாதிரி கட்டி எடுத்துருவீங்க கையில. வேலைக்கு போறியா? ஆமா, தும்சம் பண்ணட்டுமா? இதுக்கு பேர் அன்பு கிடையாது. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய அன்பு பூரணமாய் இருக்கணும். பூரணமான ஒரு லவ். தேவன் உங்க மேல பூரணமான ஒரு அன்பை வைத்திருக்கிறார். அதனாலதான் தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். அது பூரண அன்பு. அவருக்காக எல்லாவற்றையும் இழக்க நீங்க ஆயத்தமா? உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்தார். உண்மையா இல்லையா? உங்களுக்காகவே எல்லாவற்றையும் அவர் இழந்தார். இன்றைக்கு அவருக்காக இழக்கிறதுக்கு நம்ம மனம் இல்லை. ஆனா உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவர் தந்தது. உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவர் தந்தது. அவர் தந்ததை அவருக்காக இழக்க உனக்கு மனம் இல்லை. ஆனா உன்னுடையதை அவர் வைக்கலையா? உன்னுடையதை அவர் வைக்கல. அவருடையதை உனக்காக எல்லாவற்றையும் இழந்தார். யார் கிரேட்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாம் அவருடையது, அவருடையத உனக்காக இழந்தார். ஆனா நீ வச்சிருக்கிறது எல்லாமே செல்போன்ல இருந்து சட்டையில இருந்து சாப்பிட்றது எல்லாமே யார் கொடுத்தது? சொல்லுங்க சத்தமா, யார் கொடுத்தது? அவரு கொடுத்தது. ஆனா அதை இழக்க உனக்கு மனம் இல்லை. அவருக்கு தேவப்பிள்ளைய கொஞ்சம் மாறுங்க, கொஞ்சம் மாறுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறவன் யாருக்கு கடன் கொடுக்குறானா? கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான். ஆமா, நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் நீ உன்கிட்ட உன்னை கொடுக்குறன்னா யாருக்கு கொடுக்குறா? அதை ஆண்டவர் கொடுக்குறா. அப்படிதான் சொல்றாரு. இதுக்கு மேல வார்த்தை இல்லையே. நம்ம அன்பை எதுல காட்டுவோம்? அன்பை எதுல காட்டுறோம்? ஒரு பரிமாற்றம், கொடுக்கறது வாங்குற ஒரு பரிமாற்றம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்கை கொண்டு வா, தசம்பா கொண்டு வா. ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்னா, உன்னுடைய பரிமாற்றம் எப்படி இருக்கு, உன் இறுதி எப்படி இருக்கு. நீ கொடுக்குற 1000 ரூபா 2000 ரூபா இல்லை கோடி ரூபா கொடுத்தாலும் அவர் அதை வச்சு வாழ போன அவசியம் கிடையாது. சொல்ற உங்களுக்கு புரியுதா? அவர் கோடி 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 அவர்கிட்ட இருக்கு. அது அவருக்கு தேவையில்லை. ஏன் அதை சொன்னாரு? அதை நீங்க புரியுங்க. ஏன் அதை சொன்னாரு? அதுல உன் இறுதி எப்படி இருக்கு, உன் எண்ணம் எப்படி இருக்கு, நீ அவருக்கு காட்டுற அன்பு எப்படி இருக்கு, அதை தான் காட்டுறாரு. புருஷன்ட மனைவியானவள் எதிர்பார்க்கறது என்ன? செப்ரின் ஐயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவர் தான் எவ்வளோ அடித்தாலும் ஆமாம் சிரிச்சுட்டே இருப்பார். ஆமாம், அவரை நான் திட்டினாலும் சரி ஏசினாலும் சரி, அதனால அவர் கேட்குறேன். ஆமாம், சொல்லுங்கய்யா, உங்கள் வீட்டம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க? பாருங்க, பணத்தை கொண்டு வா, அதை கொண்டு நம்ம வாங்கிக்கிற ஒரு சின்ன ஒரு பொருள், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவரும், நீ கொடுக்குற ஒரு சின்ன பொருள் கூட அவருக்கு விலையேறப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. அந்த அம்மா அதனால்தான் அந்த விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை கொண்டு அப்படி ஊற்றும் போது அன்று எவ்வளவு மகிமைப்பட்டார் தெரியுமா? விலையேறப்பட்ட அந்த விதவை 4 காசை கொண்டு அந்த காணிக்கப்பட்டில் கொண்டு போடுறா. ஆண்டவர் எதை சந்தோஷப்பட்டாரு?
நிறைய கட்டுக்கட்டாக போட்டான். அதை பார்த்தாரா, எதை பார்த்தாரு? அந்த அம்மா கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை போட்டாங்க. அந்த அன்பு, லவ் லவ் சொல்கிறது பணம் ஒரு பெருசே கிடையாது. நீங்கள் வேணாலும் பாருங்கள், நம்ம ஊழியத்தில் நீங்கள் வேணாலும் எடுத்து காணிக்கை எடுத்து பாருங்கள், காணிக்கை எடுங்க தேசப்பாக யாராவது ஒரு நாள் பொறுப்பெடுத்து எண்ணி பாருங்கள் ஊழி எப்படி நடக்கணும்னு நீங்கள் எண்ணி பாருங்க. கடவுள் இல்லாமல் இது ஒன்றும் நடக்காது. உண்மைக்கு சொல்கிறேன், பெருமைக்காக நான் சொல்ல. இந்த சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடத்துகிற 30,000 ரூபா கிட்ட பரிசு கொடுக்க வேண்டியிருக்கு, சாப்பாடு போட வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. திடீர்னு ஒரு சம்பவம், அவ்வளோதான். திடீர்னு ஒரு சர்க்கிள். யார் நடத்துவா, யார் செய்வா? மனுஷனை நம்பி இந்த ஊழியம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது கடவுளே செய்கிறது, கடவுளே செய்கிறது. ஆமாம், யார் இருந்தாலும் யார் போனாலும் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அதனால தான் நான் தைரியமாக இருக்கிறேன். என்கிட்ட ஆண்டவர் முகமாக பேசி என்னை அழைத்தார். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். அவர் ஜீவனோடு இருக்க நானும் ஜீவனோடு இருப்பேன். இந்த ஊழியம் கட்டி எழுப்பப்படும். அப்போ பாருங்க, நான் என்னுடைய நம்பிக்கை எல்லாமே அவர் மேலே இருக்கு. அவர் செய்வார். நீங்க கொடுக்குற அந்த காணிக்கையில் தசமாவில் வாடகை கூட கட்ட முடியாதியா, வாடகை கூட கட்ட முடியாது. நீங்க ஜனவரிலேருந்து ஒரு ஆள் வேணா பொறுப்படுத்தி எண்ணி பாருங்க. நான் வர சொல்ல பார்க்குறேன், செய்யுங்க, தப்பு கிடையாது. எல்லாத்தையும் ஓப்பனாக செய்கிறேன். ஏன்னா நானும் என் மனைவி என் பிள்ளைகள் இன்றைக்கு மறைச்சாலும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. ஆமாம், ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, அவ்வளோதான். அப்போ எதுக்கு எங்களுக்கு சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லைன்னு இப்போ சொல்கிறேன். அதனால தான் பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இப்போலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ எந்த சபையில் போய் கேளுங்க, நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி நீ யார் வேணாலும் என்ன பொறுப்புனாலும் கேளு, தர்றேன். ஒரு சபையை கேட்குறீங்களா, தர்றேன். இந்த சபையை நடத்துறீங்களா, நடத்து, உண்மையாக நடத்து, கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது தேவனுடைய ஊழியம். அல்லேலூயா. யார் வேணாலும் செய்ய ஆயத்தப்படு. அதுதான். ஏன்னா இது இது வருமானத்துக்காக, இது பொழப்புக்காக நான் நடத்தலை. திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் தான். நான் இப்போ கடலுக்கு போனாலும் என்னால் சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்தை நடத்த முடியும். இன்னும் ஆண்டு என்னை அழைச்சிருக்கிறேன். இது உங்களுக்குள்ளே வரணும். உன்னை நடத்துறது யாரு, அது நீ புரியணும். இதுதான் நான் ஓப்பனாக பேசுகிற காரியம். என்ன, உன்னை நடத்துறது யாரு? நீ பிரியமா ஆண்டவருக்கு இருக்கிறியா? நான் இன்றைக்கு ஆண்டவர் பிரியமாக இருக்கிறேன். அதனால தான் சேலஞ்ச் பண்ணி நான் பேசுகிறேன், வைராக்கியமாக பேசுகிறேன். ஆண்டவர் என்னை நடத்துறத வைராக்கியமாக நான் சொல்கிறேன். நீ ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து பாரு, உன்னை ஆண்டவர் நடத்துவார். உண்மையில உன்னை ஆண்டவர் நடத்துவார். உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை காப்பாற்றுவார். ஐயா, சாரி பார்த்து விதவை, அவ எங்க இருக்கிறா? ஒரு கிராமத்தில் இருக்கிறா. அவ தினமும் அழுதுட்டே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். அவளுடைய கடைசி தருவாய் கொஞ்சம்தான் மாவு இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு அவ பிள்ளையாடுன்னு செத்து போகணும். இது யார்ட்டாடு போய் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. எலியா வர்றாரு, எலியாட்ட மட்டும் தான் சொல்றாங்க. அது எலியா கேட்டனால சொல்றாங்க. அவர் சொல்றாரு, முதல்ல எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் மீதி பார்க்கலாம். ஆமாம், முதல்ல உள்ளதை அவ கொடுத்தா பஞ்ச காலம் தீர்ற வரைக்கும் அவ வீட்டில் எண்ணெய் கலசங்களும் மாப்பு செய்கிற தொட்டியும் வச்சு போக விடவே இல்லை. காரணம், நீ தேவனை உண்மையா நீ நேசத்தினா தேவனாய் கத்த உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். உபாகம் 8ஆம் அதிகாரம் அதில் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட பழையதா ஆகலையா. இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை.
ம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. பாங்க அந்த 3ஐயும் வாசிமா, 3ல இருந்து வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, நல்லா கவனிங்க, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, ஆ. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல ஆ. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆ. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் ஆ. உன் பிதாக்களும் ஆ. அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை கிட்டி சேர்றோம், ஆண்டவரை தேட 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 சில உபத்திரங்கள் வருது. இப்போ 3 வேளை சாப்பிட்டு இருந்தோம், ஆண்டவர் தேடின 2 வேளை சாப்பிட்றோம். டெய்லி வேலை இருந்துச்சு, இப்போ ஆண்டவரை உண்மையாக தேடணுன்னா வேலையே இல்லை. நீ நினைக்கலாம், ஆண்டவர் தேடணுன்னு என்னடா வேலை இல்லை, ஊழியம் செஞ்சோன்னு வேலை போயிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு ஏதாவது செஞ்சா கஷ்டம் வந்துடுது பாஸ்டர், இவ்வளோ நல்லா போயிட்டு இந்த தொழில், சர்ச்சுக்கு நீ இதை செஞ்சேன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படிம்பாங்க. ஏன் ஸ்டாப் ஆகுது? அது தரித்திரமாக நீங்கள் நினைக்காதீங்க. பிசாசு என்ன செய்கிறானா, உங்களை சறுக்க பார்க்குறான். பிசாசு என்ன செய்கிறான், அப்படி அப்படி ஸ்டாப் பண்ணா நீங்கள் என்ன செய்வீங்க, செய்கிறத நிப்பாட்டிடுவீங்க. அதனால செய்ய விடாதபடிக்கு என்ன செய்யணுமோ அதுதான் அவன் செய்யறான். அதான் இங்க வசனம் சொல்லுது, 3வது வசனத்தை வாசிமா. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, உன்னை பசினால வருத்தி. எதுக்கு வருத்துறாரு? எதுக்கு வருத்துறாரு? மனுஷன் அப்பத்தி மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைய. அப்படின்னா நீ என்ன தேட, பசி வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என் தேவன் என்னை போஷிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எப்போ உனக்கு வருதோ அப்ப அந்த பசி உன்னை விட்டு போகும். அந்த உணர்வு உனக்குள்ள வரணும். ஒரு பதட்ட ஒரு சறுக்கல் வந்தா உடனே நீ சொல்லணும், நான் ஆண்டவர் விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற நீ சொல்லணும். அதுதான் அவங்க சொல்றாங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்னியில போடும்போது அவங்க அதுதான் சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்பி வச்சாலோ தப்பிக்க விட்டாலோ அவர்தான் எங்கள் தெய்வம். என் தொழில் நடந்தாலும் என் தொழில் நடக்காட்டாலும் அவர்தான் என் தெய்வம் அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம எப்ப எடுக்கிறோமோ அப்ப தெய்வம் அந்த வாசலை திறக்கிறார். நீங்க முடிவு எடுங்க. சிறுமைப்படுத்துறது எதற்காக? நீ வைராக்கியமா நிக்கணும், வைராக்கியமா நீ பேசணும், அதுக்காக தான். எப்படி அன்பை காட்ட முடியும்? அன்பு எப்படி காட்டுறது? இதுதான், இப்படி பேசணும். இந்த பேசுறது தான் அன்பு. வெளியே காட்டு, அவர் மேல இருக்கிற அந்த அன்பை நீ வைராக்கியமா பேசு. என் தேவன் என்னை காப்பாற்றுவார். இன்னைக்கு நாங்க வைராக்கியமா பேசுற காரணம் அவர் மேல இருக்கிற ஒரு அன்பு. அந்த அன்பு தான் எங்களுக்கு செய்யறாரு. அந்த செய்யறத நாங்க வைராக்கியமா பேசுறோம். நீங்க எல்லாருமே தொழில் பண்றீங்க, எல்லாருமே வேலை பார்க்கறீங்க. உங்களால உங்க குடும்பத்தை நடத்த முடியுதா? யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்தை எவ்வளவு ஒரு மாசம் கொண்டு வரீங்க, எவ்வளவு போராடுறீங்க. ஆனா எங்களை ஆண்டவர் நடத்துறாரு. காரணம் உண்மை. யூடியூப்ல வேற வேற மாதிரி போடுறாங்க. அவங்களுக்கு என்ன அங்கே காசு வருது, இங்கே காசு வருது, சைக்கிளில் வர்றாரு, பைக்கில் வர்றாரு, அடுத்து காரில் போகிறாரு, அடுத்து ஏர்பிளேனில் பறப்பார், இதெல்லாம் பறப்பார். அவங்க பாட்டில் வாய்க்கு வந்து மாதிரி பேசுவார். இந்த இடத்துல நின்று செஞ்சு பார்க்கணும். பேசுறது பெரிய விஷயமே இல்லை. உண்மை இல்லைன்னா ₹1 காசு கூட வராதியா. ஆண்டவர் அனுமதிக்காம ₹1 காசு கூட நீங்க வாங்கிருங்க பாப்போம். யார்கிட்ட போய் நீங்க வாங்கிருங்க. பேசுறது ஈஸி, அவருக்கு அண்ணையா அப்படி சொல்றது ஈஸி. அது நின்று செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, பிள்ளைய என்னப்பா அவருக்கு என்ன டாக்டர் படிக்க வச்சிருக்காரு, அவருக்கு என்ன டாக்டருக்கு அனுப்புற, உங்க பிள்ளை எங்க படிக்குது, அவர் பிள்ளை எங்க படிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா இந்த காசுல இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதை வித்து தான் பிள்ளைய படிக்க வைக்கிறோம். அது எங்களுக்காக படிக்க வைக்கல, இலவசமா தட்டாப்பல்ல ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும், அதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை.
இலவசமாக தட்டாப்பல்ல ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும். அதுக்காக தான் பிள்ளை தெரியாதவங்க என்ன வேணா பேசுவாங்க, தெரியாதவங்க என்ன வேணா பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே பிரிய இருக்கிறவன் அதை நம்பவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே வைராக்கியம் உள்ளவன், ஆண்டவர் மேலே பிரிய இருக்கிறவன் அதை நம்ப மாட்டான். அந்த வசனத்தை சங்கீதம் 112 7வது வசனமாமா, 7வது வசனத்தை வாசிங்கம்மா. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்பட மாட்டான். ஏன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை, ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறவன் துர்ச்செய்தியை பரப்புவான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை குறித்து என்ன துர்ச்செய்தி பரப்புனாலும் சரிதான், என்ன பேசுறான்னு சரிதான், நாங்க அசரவே மாட்டோம். ஐயா நாளை நீ இன்னைக்கு என்னை அடிச்சுட்டு போயிட்டு நாளைக்கு வந்து பேசலாம், வந்துட்டு பேசுவேன். என்னை மூஞ்சிக்கு நேரம் என்னை திட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா என்னை திட்டிட்டு போனாலும் நாளைக்கு என்கிட்ட வந்து நீ பேசினா வந்துட்டு பேசுவேன். இதுதான் ஊழியம். எங்களோட நம்பிக்கை எல்லாமே அவர் தான், எங்களோட பிரியம் எல்லாமே அவர் தான். உங்களோட பிரியம் எப்படி இருக்கு? அவருக்காக என்ன செய்றீங்க? உங்களோட மனநிலைமைகள் எப்படி இருக்கு? ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா நம்ம முறுமுறுக்கிறோம், ஒரு நாள் ஆசீர்வாதம் இல்லைன்னா முறுமுறுத்துருவோம், ஒரு நாள் தொழில் இல்லைன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. வைராக்கியமா இருங்க, வைராக்கியமா இருங்க. உங்களுக்கு முன்பாக தான் நாங்கள் நடந்து போகிறோம். ஒளியும் மறைவிலாம் கிடையாதுயா. உங்களுக்கு முன்பாக தான் இயேசுடைய காலத்தில் நீங்கள் இயேசுவை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரன் ஆண்டை வச்சிருக்கிறேன். உங்களுக்கு முன்பாக தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். பாருங்க, எங்கள் லைஃப்பை பாருங்க, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்க. யார்ட்டையும் போய் நாங்கள் நிற்கவே இல்லையா. எங்களுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, நாங்கள் சாப்பிடல, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா, ஒளியத்தை நம்பி வந்துட்டேன்யா, இயேசுவை நம்பி வந்துட்டேன்யா, எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் நின்றதே இல்லையா. இயேசு அப்படி விடுற தெய்வமே கிடையாது. இயேசுவை நம்பினவனை கர்த்தர் உயர்த்த தான் செய்வார் ஒழிய ஒரு நாள் பிச்சைக்காரனா விடுறது அவர் அர்த்தமே கிடையாது. ஆமா, அதுக்கு ஊழியக்காரனா வந்தாதான் செய்வார் இல்லை. அவர் உண்மையா நீ தேடினா போதும், உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அம்மாவுடைய சாட்சி, அது யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த அம்மா கணவனை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு காலும் கிடையாது, நடக்க முடியாது, ஹேண்டிகேப்ட். கணவனை இழந்துட்டாங்க. என்ன வேலை தெரியும், என்ன செய்யும் தெரியாது. இப்போ சாகிற நிலைமைக்குள்ள மனநிலைமைக்கு போயிட்டாங்க. என் கையை ஆசீர்வதியும் இல்லை, நான் சாக எடுத்துரும் அப்படிங்கிற ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம், அவங்க வீட்டில் இந்த மாதிரி டெலிஃபோன், அந்த காலத்தில் இந்த மாதிரி டெலிஃபோன் உண்டு. அப்போது ஆண்டவர் சொன்னாராம், டெய்லி ஒரு நம்பர் அடித்து இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்லிட்டு வச்சிட. அவ்வளோதான். என்ன வேலை? டெய்லி இந்த ஒரு நம்பர் அடித்து இயேசு உங்களை நேசிக்கிறார், அவ்வளோதான். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அதில் ஒரு சாட்சி, ஒரு அம்மா அவங்க தற்கொலைக்கு போகிறாங்களாம். தூக்கு போட்டு அதை கயிறில் அப்படி கழுத்தில் மாட்டும் போது போகும்போது அந்த ஃபோன் வந்திருக்கு. எடுத்து இவங்க அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறா சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நம்மளை யாரா நேசிக்கிறாரு அப்படின்னு அந்த எண்ணம் வந்த உடனே அவங்களுக்கு தற்கொலை பண்ணுற மனநிலை மாறி நம்மளை ஒருத்தர் நேசிக்கிறாரா அப்படிங்கிறது. அப்போ இந்த இயேசுவை அறிஞ்சு கொள்றதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ பாருங்க, அவங்க நிமித்தமாய் இப்படி ஒவ்வொருத்தருடைய சாட்சி நிமித்தமாய் அந்த அம்மாவை ஆண்டவர் போஷித்தாராம். வெளியே போகலை, எந்த வேலையும் செய்யலை, செஞ்சது ஒன்றே ஒன்று தான், டெய்லி ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணணும், அவ்வளோதான். ஆண்டவர் அப்படி போஷித்தார்.
உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா? உங்களுக்கு ஏன் அந்த விசுவாசம் இல்லை? இன்னைக்கெல்லாம் ஃப்ரீ கால் தான். ஆமாம், எத்தனையோ நம்பர் நம்ம செல்ஃபோனில் இருக்குது. நீ யார்கிட்ட பேசியிருக்கிற? உன் செல்ஃபோனில் யார்கிட்ட அதிகமாக நீ பேசியிருக்கிற? யோசித்து பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை அடித்து இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லிட்டு வச்சுப்பாரு. மீதி செய்ய வேண்டியது அவர் செய்வார்யா. நீ நம்பிக்கையோட செய். பிரியத்தை நீ காட்டு, அவருக்காக பிரியத்தை காட்டு, நம்பிக்கையோட செய். ஊழியம் செய்யறதுக்கு ஏக வழி இருக்கு. ஆமா, ஆனா நீ செய்ய முயற்சி எடுக்கல. நீ செஞ்சு பார். அப்ப பாருங்க, துச்சேதியை பரப்பக்கூடிய மனிதர்கள் உன் இடத்துல வருவாங்க. ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படாம அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கணும்? திடனாய் இருக்கணும். ஆமா, நீ பயப்படக்கூடாது. அந்த வேலைக்கா போற, அங்கேயா போற, அங்கேயே செய்யற, இங்கேயே செய்யற, அதெல்லாம் சரி வராது. அவங்க காசு தர மாட்டாங்க, இவங்க இது பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், அது நடக்கும். நம்பிக்கை. தேவையில்லாம உன்ட்டு பேசுவாங்க, துர்ச்செய்தியை பேசுவாங்க, கேட்கவே கூடாது. 12 பேரை மோசே அனுப்புறார். 10 பேர் சொல்றான், துர்ச்செய்தியை பரப்புறான். 2 பேர் மட்டும்தான் வைராக்கியமா எழும்புறான். யாரு? காலேபோ, யோசுவாவும். இந்த 2 பேரும் சொல்றாங்க, இப்போ போனா நம்ம சுதந்திரத்தில் சொல்லி. 10 பேர் சொல்றான், நாம போனா நம்ம கொன்றுவாங்க, அங்கெல்லாம் அரக்கர்கள் ஏனைக்கர் இருக்கிறாங்க, அரக்கர்கள் இருக்கிறாங்க அப்படி சொல்லி அங்க பேசுறாங்க. மற்றவங்களாம் பயமுறுத்துறான். அந்த தேசத்துல போக முடியாது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அற்புதம் நடக்காது, தேவையில்லாம நீ போகாத, அது செய்யாத, இது செய்யாத, இப்படிலாம் பேசுவாங்க. ஒன்னே ஒண்ணுதான், வைராக்கியமாய் எலும்பு. என் தேவன் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துவார் சொல்லி நீ வைராக்கியமாய் எலும்பு. அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை நடத்துவார். 3 பிள்ளைகள் நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது, சின்ன சின்ன 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அப்படிதான் படிக்கிறான். ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார், நல்ல கை நிறைய சம்பாதியம், வாரத்துக்கும் குறைஞ்சது ஒரு 20 ரூபா 25 ரூபா அப்படி வருமானம் வரும். கடலுக்கு போயிட்டு இருந்தேன், அதை உடனே விடுனாரு, விட்டுட்டு தான் வந்தேன். ஐயோ பிள்ளைகள் இருக்க, அவங்க இருக்காங்களே, வாடகை கட்டணுமே, எல்லாம் பார்க்கவே யோசிக்கவே இல்லை. அழைச்சவர் நடத்துவார், அவ்வளோதான். அழைச்சவர் நடத்துவார். இன்றைக்கு வரைக்கும் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும் போஷித்து கொண்டே இருக்கிறார். அவரை நம்புற நீங்க கைவிடப்பட மாட்டீர்கள். அவரை முழுமையா நம்பு, அவருக்கு பயந்து, அவரை மிகவும் நீ நேசித்து நீ நடப்பாய் என்றால் நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் உன்னை போஷிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். அவருக்கு மேலே ஒரு பயம் வேணியா. பயம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் துணிகரமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். கடவுளுக்கு பயப்படுற பயம் அவனுக்கு இல்லைன்னா துணிகரமாக பாவம் செய்வான், துணிகரமாக பேசுவான். வேண்டாம், கடவுள் உன் கூடவே தான் இருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள வரட்டும். இந்த 112 2வது வசனத்தை வாசிங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பார்த்தீங்களா, நீங்கள் கடவுளுக்கு பயந்து அவர் மேலே பிரியமாக இருந்தீங்கனாலே போதும், உங்கள் சந்ததி எப்படி இருக்குமா? பூமியில் பலத்திருக்கும். பலத்திருக்கும். ஐயா, நீ மட்டும் இல்லையா, பூமியில் எப்படி இருப்ப சொல்லுங்க? எப்படி இருப்ப? சந்ததியே பலத்திருப்ப. எப்படி இருப்ப? பலத்திருப்ப. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? பூமியில கவலையோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், கலக்கத்தோடு இருக்கிறோம், ஒரு வேளைக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், நடக்குமா கிடைக்குமான்னு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நீ பூமியில் எப்படி இருப்ப? பலத்திருப்ப. உன் வம்சமே எப்படி இருக்குமா? ஆசீர்வதிக்கப்படும். உன் வம்சமே ஆசீர்வதிக்கப்படியா. ஆண்டோட வார்த்தை போய் சொல்லாதியா, அவர் சொன்னது ஐயா. உன் வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு மேலே என்ன தீர்க்க தரிசனம் வேணும்னு நினைக்கிங்க? நீ உண்மையா அவரை நேசி, அவருக்கு பயந்து வாழு, உன் வம்சமே ஆசீர்வதிக்கப்படும்.
அடுத்து சொல்றாரு பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். உன் வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தியும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமா அவன் வீட்டில் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படல, கர்த்தரை மிகவும் நேசிக்கல, அதனால உன் வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தியும் எங்க வீட்டில் அதான் இருக்கு. வேலை பார்க்கல, எங்க வீட்டில் என்ன இருக்கு? அவரை நாங்கள் நேசிக்கிறோம், அவ்வளோதான். அவரை நேசிக்கிறோம், அவ்வளோதான். சிம்பிளா. நேசத்தை எப்படி வெளியே காட்டுனா, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டெய்லி ஒரு 2 மணி நேரம் பாதத்தில் உட்காருங்க. நான் உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி உட்காருங்க. நேசம். பைபிள் எடுத்து படிங்க. அவர் ஏன்னா அவர்கிட்ட பேசுறது 2 வழிதான். ஒன்று பைபிள் மூலியமா, அடுத்து ஜெபம் மூலியமா. அப்போ நீங்கள் உட்காருங்க. நான் பைபிள் படிக்க போகிறேன். ஆண்டவரே, நான் உங்களோட பேச வந்திருக்கிறேன், என்கிட்ட பேசுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படி உட்காந்து நீங்கள் பைபிள் படிச்சுட்டே இருங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுவார். கண்டிப்பாக பேசுவார். நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட பேசுவார். நான் அனுபவிக்காத உங்கள்கிட்ட சொல்லலை. கடவுள் பேசுவார். ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதே போல் கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார். பொய்க்கு சொல்ல, ரியலாகவே சொல்கிறேன். நான் அனுபவிச்சு சொல்கிறேன். அதுமாதிரி ஜபத்தில் பேசுவார். அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன், பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்யுங்க. டெய்லி அப்படி செய்யுங்க. உங்கள் வீட்டில் ஆஸ்தி பெருகி இருக்கும், நிறைஞ்சிருக்கும். நீ ஆஸ்தியை தெரிய ஐயோன்னு போக வேண்டாம். நீ அவருக்கு நேசித்து அவருக்கு முக்கியத்துவம் கொடு, ஆஸ்தி ஒன்றை தேடி வரும். அடுத்து இவங்க வாசிங்கம்மா. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஐயா, செம்மையானவருக்கு இருளே கிடையாதுயா. இருளே கிடையாது. இருளா இருந்தாலும் அதுல ஒரு லைட்டை காமிச்சிருவாரு, வெளிச்சம் உதிக்குமா. ஆமென். அவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. ஐயோ இருட்டாயிட்டே அப்படின்னு நினைக்க, டக்குன்னு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் உனக்காக பேசலாம், ஆண்டவர் கொடுப்பாரு. இதுதான் நம்ம ஆண்டவர். உன்னை இருட்டில் நடக்க விடவே மாட்டார். ஏன்னா நீ அவரை நேசிக்கிற. வீட்டில் கரண்ட் டக்குன்னு போயிடும். உடனே என்ன செய்வீங்க? அந்த ஜெயக்குமார் பேதர் இருக்கார், ஜபக்குமார் பேர், அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கு. கரண்ட் போயிட்டு உடனே அவங்க இப்போ பெரிய பிள்ளைங்கன்னா அவருக்கு பதட்டம் வராது. அதனால தான் அவர் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க இருக்கு. உடனே என்ன ஆகும்? டக்குன்னு டார்ச் லைட்டையோ இல்லை செல்ஃபோன் லைட்டை டக்குன்னு ஆன் பண்ணுவேன். ஏன்னா பிள்ளைங்க அங்கிட்டு ஓடிட்டு இருக்குல்ல, கீழே விழுந்து ஒரு பதறாட்டம், இருட்டு, பயந்துரும். அவங்க பிள்ளைக்கே அவங்க இவ்வளவு யோசிக்கிறாங்கன்னா, நம்மெல்லாம் அவரோட பிள்ளை, அவர் எப்படி யோசிப்பாரு? யோசித்து பாருங்களேன். இவங்க பிள்ளைக்கு மேலேயே இவ்வளோ அன்பு, இவ்வளோ புரியும், இவ்வளோ பாசம் இருக்கிறதுனால இவங்க பதற வைக்கிறானா. ஆனா ஆண்டவர் நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். அவர் மேல நம்ம அன்பு வைக்கும் போது நம்மளை சும்மா விடுவாரா? ஒரு காலமும் ஒரு நாள் சும்மா விட மாட்டார். உடனே சடன்லியா ஒரு போக்கஸ் லைட் அடிச்சிருவாரு. ஆமா, நம்ம டார்ச் லைட் தான் அடிப்போம், அவர் உடனே நமக்கு என்ன போக்கஸ் லைட் அடிச்சிருவாரு. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆண்டவர். யாருக்கும் வெளிச்சம் இருக்காது, உனக்கும் எனக்கும் வெளிச்சம் இருக்கும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்துல மேகஸ்தமமாய் அக்னிஸ்தமமாய் அவர் நடத்தி வந்தார். இரவுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி நடத்தி வந்தார். ஐயா, அவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அடுத்து வாசிமா. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, உனக்கு ஆண்டவர் உனக்கு நிறைய கொடுக்கும் போது நீ என்ன செய்யணும்? இறங்கி மற்றவங்களுக்கு என்ன செய்? உதவி செய்யறனால நீ எப்படிப்பட்டவ? பாக்கியவா. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ உன்ட்டு இருக்கும்போது, உன்னை ஆசீர்வதிக்கும் போது இறங்கி நீ கொடு, இறங்கி உதவி செய். அடுத்து சொல்றாரு பாருங்க.
அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா. என்றென்றைக்கும் அசைக்கப்படாது. அசைக்கப்படாதிருப்பா. நீங்க என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டீங்க. நம்ம அசைக்கப்படுறதுக்கு காரணம் ஆண்டவர் மேல ஒரு லவ் இல்லை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. துணிகரமாய் போய்கொண்டு இருக்கிறோம், துணிகரமாய் பாவம் செய்கிறாங்க, துணிகரமாக ஆண்டவர் விட்டு போகிறாங்க, ஆராதனைக்கு வர்றது கிடையாது, ஆண்டவரை பிரியப்படுத்துறது இல்லை. துணிகரமான ஒரு வாழ்க்கை வேண்டாம் ப்ளீஸ். இந்த 2026 பிறக்கிற போது நீங்கள் ஒரு வைராக்கியம் எடுக்கணும். ஆண்டவருக்காக நான் எதையாட்டும் செய்வேன், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் எனக்குள்ள உண்டாகணும் அப்படி சொல்லி நீங்கள் வைராக்கியமாக எடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் மேலே வைராக்கியமாக இருப்பார். ஆண்டவர் உங்கள் மேலே வைராக்கியமாக இருப்பார். அவருக்கு பயப்படுவீங்களா? அவர் மேலே பிரியமான ஒரு லவ் இருக்குமா? லவ் காட்டுவீங்களா? இந்த ரெண்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார், உங்களை விடவே மாட்டார். அவரை நேசித்து பாருங்க. அவர் நேசத்தை எது மூலியமாக காட்ட முடியும்னா வேத வார்த்தை மூலியமாக காட்ட முடியும், ஜபத்தின் மூலியமாக காட்ட முடியும். அவருக்கு பயந்து மிகவும் அவரை நேசித்ததுனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் போட்ட போதிலோ அவங்க காக்கப்பட்டாங்க. இதுதான் அன்பு, இதுதான் லவ். என்ன வந்தாலும் அந்த லவ்வை பறிக்க முடியாது. எதுவுமே ஆபத்தோ வியாகுலமோ போராட்டமோ எதுவுமே அந்த லவ்வை பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லவ் நீங்கள் வைப்பீங்களேண்டா நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமே எழும்புற மாத்திரமல்ல, அதே இடத்துல கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். சாத்ராக் மேஷாவை அக்னியிலேருந்து எழுப்பின மாத்திரமல்ல, அதே இடத்துல கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து உயர்த்தி வச்சிருந்தார். 3ஆம் ஸ்தானத்தில் தானியேலை உயர்த்தி வச்சிருந்தார். 3ஆம் சிங்காசனத்தில் அவனை உட்கார வைத்திருந்தார். சும்மா கிடையாது, ஸ்தானத்தை கொடுக்கிறவர். உன்னை வெறுமையாகவும் விட மாட்டார், உன்னை உயர்த்திட்டே இருப்பார். கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அவங்க என்ன ஜெபிக்காதவங்களா? பைபிள் படிக்காதவங்களா? சாத்ராக் மேஷாக்லாம் பைபிள் படிக்கிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க. ஒரு போராட்டம், ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க? வைராக்கியமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு வர்ற போராட்டத்தில் நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்களா? அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களா, என் ஆண்டவர் இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார் சொல்லுவீங்களா? இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? யாரை வேதனைப்படுத்துறது கிடையாது. இப்போ இந்த அடுத்த வர 21ஆம் தேதி என்னது? கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். கிஃப்ட்டு 30,000 கொடுக்கணும், சாப்பாடு போடணும். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வருவாங்க. சாப்பாடு போடணும். என்ன இருக்கு? நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்கள் யோசிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், உங்களோட எதிர்பார்த்தா அதுக்காக இல்லை, நீங்கள் யோசிக்கிறதுக்காக. நாங்கள் பயப்படலையே, நடக்கட்டும், அறிவிப்பு கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். ஆண்டவர் செய்வார், அவர் பார்ப்பார், அவர் நடத்துவார். நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? நீங்கள் யாருமே கொடுக்காட்டாலும் இது நடக்கும். நான் சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் யாருமே கொடுக்க வேண்டாம், ஆண்டவர் செய்கிறாரா பாப்பமா, நடக்கும். இதுதான் அவர் மேலே நாங்கள் வச்சுருக்க நம்பிக்கை. அவர் மேலே நீங்கள் 10 பேர் தான் இருக்கிறீங்க. ஓப்பனாக தான் பேசுகிறேன். நீங்கள் ஒரு வைராக்கியம் கொடுக்கக்கூடாது, என்ன செய்யறப்ப இவ்வளோ பேசுகிறேன், என்ன செய்யறப்ப நீங்கள் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். 21ஆம் தேதி நீங்கள் வரும்போது உங்கள் கண்கள் ஆச்சரியப்படுற மாதிரி கர்த்தர் செய்து முடிப்பார். ஐயா நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையா, ஊழியக்காரை புக் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வரணும். தூத்துக்குள்ள பெரிய ஊழியக்காரர் கார்த்திகை, அவரை புக் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து சிறப்பு பரிசு கொடுங்க. ஒன்றும் இல்லை,
இதுதான் வைராக்கியம். இதுதான் நீங்க செய்ய மாட்டீங்க. இதை நீங்க செய்யாதனால உங்களுக்கு பிரச்சனையே. அந்த வைராக்கியமா நில்லுங்க. உங்களுக்கு ஒரு போராட்டத்துல, உங்களுக்கு ஒரு பிரச்சனையில, உங்களுக்கு ஒரு பாடுகள்ல நீங்க என்ன சொல்லணும்? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் செய்வார். ஐயா ஸ்டார்டிங்ல மாசம் ஸ்டார்டிங்ல ஒரு சர்க்கிள் என்ன செய்வோம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இருந்தா சரி வேண்டாம் விட்டுரும், கேக் போட்டு நடத்திட்டு எவ்வளோ காசு இருக்குது செலவு, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நான் உடனே சொன்னேன், கர்த்தருடைய ஊழியம் கர்த்தர் பார்த்துக்கிறார், அவ்வளோதான். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசணும்னு சொல்கிறேன். இந்த பேசுறதா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ செய்யறது ரெண்டாவது, நீ பேசு. அந்த இடத்துல பிசாசுக்கு முன்பாக நீ பேசு, சவால் விட்டு பேசு. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு செய்வார் அப்படி சொல்லி உன் தொழில் ஸ்தானத்துல, உன் குடும்பத்துல, உன் வேலை ஸ்தலத்துல நீ பேசு, கர்த்தர் அதை செய்வார். நம்ம என்ன செய்யறோம்னா, ஐயோ இப்படி ஆயிட்டு, ஐயோ இப்படி ஆயிட்டு, துச்செய்தியை பரப்பணும்னா ஐயோ இப்படி ஆயிட்டு, இது நடக்குமா, இது நடக்காதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, எப்படி இது ஆகும், இவ்வளவு நாள் தானே இருக்கு, இவ்வளவு நாள் தானே எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாமிசமா என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். அவருக்கு ஒரு நிமிஷம் தான், அல்லேலூயா, அவருக்கு ஒரே நிமிஷம் தான், அல்லேலூயா. ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒண்ணுதான், எடுத்து காலை வச்சு நீ செயல்பட்டுட்டே இரு. தேவைகளை அவர் சந்திப்பார், அவரோட ஊழியம் அவர் செய்வார். அதே போலதான் உன் குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கா. அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்புக்காக நீ உண்மையாய் உத்தமமா நீ ஓடிட்டே இரு. அது உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை அவர் சந்திக்க பார்க்கிறார், அவர் செய்வாரியா. நீ ஏன் கவலைப்படுற? நிறைய வீடுகள் அதான் சண்டை. ஐயோ கிறிஸ்துமஸ் வருது, ஐயோ பிள்ளை ட்ரெஸ் எடுக்கணுமே, இன்னும் வருமானம் இல்லையே, என்ன செய்யணும் தெரியலையே, அது செய்ய தெரியும். இன்னும் ஏன் கவலைப்படுற? உன் வேலை என்னது? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. தேவையை அவர் சந்திக்கிறார். உன் வேலை என்ன சொன்னாரு? நீ சும்மா இரு, உனக்காக நான் என்ன செய்வேன். வேற என்ன வேலை இருக்கு? சும்மா இருங்க. சும்மா இருக்க ரீசன் என்ன? ஜெபம் பண்ணிட்டு, அவ்வளவுதான். உட்கார்ந்து அமைதியா அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இரு, விண்ணப்பத்தை கொடுத்துட்டே இரு. அண்ணால் பாருங்க, அமைதியா அவ பாட்டுல விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறா. கற்பத்தை கொடுக்கறது யாரோட வேலை? ஆட்டோட வேலை. அவர் செஞ்சு முடிச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வேலையே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ எந்த பிரயாசப்பட்டாலும் அது விருதாதான் போகும். ஆனா ஆண்டோட சேர்ந்து நீ பிரயாசப்பட்ட பாரு, நிச்சயமாக சொல்ற அது மிகுதியான பலனை தரும், மிகுதியான ஆசீர்வாதத்தை தரும். மிகுதியான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தை சேர்த்து தரும் சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. உனக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து தருகிறவ உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கு, உன் வம்சத்துக்கும் அதை சேர்த்து தருவாரா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் என்றா நீ அவருடைய அன்புல இரு. ஐயா, ஜெபமும் வேத வாசிப்பு இல்லாம நீ எந்த தொழிலும் செய்யாத. அப்படி நீ செய்யறனா உன்னுடைய பிரயாசத்துல செய்யற, உன்னுடைய பலத்துல செய்யற. நோ, உன்னுடைய பலன் என்னைக்குமே வீக்கா போகும். ஆனா தேவனுடைய பலன் வீக்கா போகாது. டெய்லி நீ ஆண்டோட்ட ஒப்ப கொடுத்து டெய்லி நீ எழுந்து ஜெபம் பண்ணிட்டு நீ தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாரு. உன் தொழில ஆசீர்வாதமா இருக்கலன்னா இந்த பைபிளை நான் தூக்கல. 3 மாசம் இருக்கும் சர்க்கிள் இருக்கும், 6 மாசம் சர்க்கிள் இருக்கும். உன்னை சோதிக்கும்படியாக, உன்னை சிறுமப்படுத்தி உன்னை சோதிக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். நீ கவலைப்படாத, நீ செய்ய வேண்டியவ செஞ்சுட்டே இரு. ஆமா, அக்கினி ஒரு பக்கம் எரிஞ்சு பயமுறுத்திட்டே இருக்கும், வேதனைப்படுத்திட்டே இருக்கும். ஐயோ ஐயோ கண்ணுக்கு முன்னால வந்துட்டே இருக்கும். பயப்படவே கூடாது. உன் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு அசால்ட். ஆமா, எங்க பாப்பா அப்பப்போ கேட்டுட்டே இருப்பா, இப்போ சாப்பாடுலாம் போடணும், கறியெல்லாம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்க. பேசாடி ஏறு, ஆண்டவர் அதை ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுறத நம்மளோட வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிச்சா கர்த்தர் செய்வார். இதுக்கு மட்டும் நான் சொல்லலையா, இத்தனை வருஷம் ஊழியத்தோட அனுபவத்தை தான் நான் அவங்க சொல்கிறேன். ஆமாம், நான் அதுதான் சேலஞ்சாக பேசுகிற காரணம் தான். எங்கெங்கேயோ யார் யாரின் மூலியமா கர்த்தர் செய்வார். ஊழியம் அவரோட இது. அதே போல தான் உனக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கார்.
உன் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை உன் கையில் கொடுத்துறார். அதோடைய தேவையெல்லாம் சந்திக்கிறது அவரோட வேலை. உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது உன்னோட வேலை. நீ ஜெபிச்சு பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கலைன்னா பாரு, அப்புறம் பாரு, நான் சொல்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ உனக்காக எடுத்து வைக்காத, மற்றவங்களுக்கு கொடு. ஆமாம், எங்களுக்கு சில டைமில் பார்த்தீங்கன்னா 2 மூடை அரிசி வந்துடும், 1 மூடை எடுத்து யாருக்காட்டு கொடுத்துரும். சரி அடுத்த வாரத்தை அடுத்த மாதம் சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். அதுதான் ஆண்டவர் செய்யாத அப்படிங்கிற, அதுதான் ஆண்டவர் செய்யாத. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. எங்களுக்கு இப்போ சோதனைக்காக வரும் சில டைமில், ஒரே நேரத்தில் 2 மூடை வந்துடும். உடனே எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவா, அவங்களுக்கு கொடுத்துரு, அவ்வளோதான், கொடுத்துரு. இதுதான் எங்களை ஆண்டு நடத்துகிற. எங்களுக்குன்னு எதுவுமே நாங்கள் இது பண்ணவே இல்லை. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை. நாங்கள் வாழ்கிறதே அவருக்காக தான். அவரை தேடி வந்துடுறோம். உண்மையாக வாழ்ந்துட்டு உண்மையாக மறைச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிறதான். நீங்களும் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை தந்திருக்கிற, அந்த குடும்பத்துக்காக நீங்கள் உண்மையாக உழைக்கிறீங்க. அந்த வருமானம் எல்லாம் உங்கள் வீட்டில் தங்கணும்னா முதல்ல ஆண்டவரை நீங்கள் தேடுங்க, கடவுளை நீங்கள் தேடுங்க. கடவுளை தேடாமல் நீ சம்பாதிக்கிறது எல்லாமே விருதாக தான். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதுதான் சத்தியம். கடவுளை தேடாமல் நீ கோடி சம்பாதிச்சாலும் அது ஒரு காலத்தில் அது விருதாக தான் போகும். அம்பானி எடுத்துக்கொண்டால் கோடியாக வச்சிருந்தாலும் அவர் பிள்ளை காலம் வரைக்கும் நல்லா இருக்குமா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது ஆள்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டு சொல்கிறாரு, உன் வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். ஒன்று தான், அவருக்கு பிரியமாய் நடப்போம். அதனால தான் சங்கீதம் சொல்கிறார், அவருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். எதில் பிரியமாய்? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறதா அவருக்கு பிரியம். நீ தியானிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.